ஹாய், ஹாப்பி தமிழ் வருடப்பிறப்பு எல்லாருக்குமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பைக்கில் கோவிலுக்கு சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். சிவனை போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு திருப்தி. ஸோ கிளம்பியாச்சு. அப்புறம் சிவனையும் போயிட்டு நல்லா மனசார கும்பிட்டுட்டு வெளில வந்து அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வீடியோ மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு வர வழியில் வாழைப்பழமும் பூவும் வாங்கிட்டு வந்தோம் சாமிக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் நிறைய எடுக்க ஒரு 5 பசுக்கு மட்டும் ஒரு வாழைப்பழம் கொடுத்தேன். இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு பசு நின்னாங்க. அவங்களுக்கு 2 வாழைப்பழம் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமிக்கெலாம் நான் பூ வச்சிட்ருந்தேன். பூ வச்சுட்ருக்க இந்த கேப்பில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து வரும்போது பாலும் வாங்கிட்டு வந்துட்டோம். நீங்கள் கொஞ்சம் டீ மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாமிக்கு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் பூ வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சாமிக்கு வந்து தீபம்லாம் காட்டிட்டு வெளிலேருந்து உள்ளே கூட்டிட்டு வந்து அழகாக தீபம் காட்டிட்டு இன்றைக்கி பிரசாதமாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழமும் வெல்லமும் போட்டு பிரசாதம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தண்ணி வைக்க மறந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக தண்ணி வச்சேன். ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு தண்ணி வச்சேன். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து குங்குமம் வச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சாமிக்கு வந்து தண்ணி வச்சேன். சாமிக்கு வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பேக் போர்ஷனை வந்து நான் வீடியோ எடுத்தேன். லைக் நான் பூ எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பூ நானும் தலையில் வச்சுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இப்போ புதுசாக வாங்கின ட்ரெஸ் தான். இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப அப்புறம் வரும்போது பூ வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, நிறையாவும் இருந்துச்சு. ஒரு பாட்டி மாட்ட தான் வாங்கினேன் பூவே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் டீ போட்டாங்க. 2 பேருக்கும் டீ ஆற்றி 2 பேரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சாமிக்கு வச்சிருந்த பிரசாதம் வாழைப்பழமும் வெல்லமும் வச்சுருந்தேன்ல, அப்புறம் சாமிக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்து வாழைப்பழமும் வெல்லமும் ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் அதுதான் சாப்பிட்றோம். காலையிலேருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காமல். அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் டீ அதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் பிரசாதத்தையும் சாப்பிட்டுட்டு டீ வந்து குடித்தோம். அங்கே கோயில்லையுமே பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ ஏதோ கொடுத்தாங்க. பட் நாங்கள் எதுவும் வாங்கி சாப்பிடல. ஏன்னா அந்த பக்கம் கொடுத்துட்ருந்தாங்க. நாங்களும் என் ஹஸ்பண்டுக்கு வேலைக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் வந்துட்டோம். அப்புறம் வந்து டீ மட்டும் வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி வேலைக்கு போகிறதுக்கு தலைவருக்கு இஷ்டமே இல்லை. அப்படியே மூஞ்சி மும்முன்னு வச்சுட்டு அப்புறம் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நானும் மதியம் லஞ்சுக்கு நல்லா ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் ரெடி பண்ண போயிட்டேன். சரி கொஞ்சோண்டு நேற்று வச்ச பழைய சாதமாக கொஞ்சோண்டு அரிசியும் எடுத்துகிட்டு போய் காக்காவுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா ஏதோ கத்திகிட்டு இருந்துச்சு. சரி ஓகே மாடியில் போய்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போயிட்டு காக்காவுக்கு அரிசியும் சாதமும் வச்சுட்டு அங்கே பக்கத்துலேயே தண்ணி இருக்கும். அதை அப்படியே வச்சுட்டு அது நான் தான் இந்த வாட்டர் பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2யும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் கீழே வந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேப்பிலையும் மாயிலையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. வேப்பிலையை மட்டும் தோரணமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து தான் என்னால் மாயிலை வந்து ரெடி பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டு மேலே மாடிக்கு போய் அரிசிலாம் வச்சுட்டு திரும்ப வந்து மாயிலை அழகாக கோர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எடுத்து நம்மளுடைய வாசப்படிக்கு மேலே வந்து வச்சுருந்தோம். ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு இப்போ இதில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட்லலாம் பூ வந்து டெக்கரேஷன் பண்ணி பூ வச்சுருந்தேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கிராண்டியாக வந்து சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு கோலம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு கலைஞ்சி போயிடுச்சு. அப்புறம் வந்து மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் வந்ததும் லஞ்ச் வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். சாதம், சாம்பார், அப்புறம் பஜ்ஜி, அதுக்கப்புறம் வெங்காய பஜ்ஜி, வடை, போண்டா அதிலே போட்டுட்டு உருளைக்கிழங்கு பொரியல், அப்புறமா அவலில் செஞ்ச பாயாசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்துட்டு லஞ்ச் பண்ணியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லஞ்ச் ப்ரிப்பரேஷன் வீடியோ அடுத்த வீடியோவில் போடுறேன். பாய்.